உண்மையில் யார் ஏழை? ஒரு பணக்கார அம்மா துணி கடைக்கு போய் கடைக்காரரிடம், என்னுடைய பையனுக்கு திருமணம், அதனால் என் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு சேலை வாங்கி கொடுக்கணும், இருக்கிறதுலையே விலை கம்மியாக உள்ள சேலையாக எடுத்து போடுங்க அப்படின்னு விலை ரொம்ப குறைவாக உள்ள ஒரு சேலையை எடுத்துக்கிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே கடைக்கு அந்த வீட்டில் வேலை செய்கிற பெண் வந்தா. கடைக்கார்ட்ட, எங்கள் முதலாளி அம்மாவோட பையனுக்கு கல்யாணம், அதனால் எங்கள் முதலாளி அம்மாவுக்கு பரிசாக கொடுக்குறக்காக உங்கள் கடையிலேயே வெளியில் இருந்த நல்ல அழகான சேலையாக எடுத்து போடுங்கன்னு சொல்லி நல்ல சேலையாக எடுத்துகிட்டு போனால் அந்த பெண். இதில் உண்மையிலே யார் ஏழை? நீங்களே சொல்லுங்கள். பணம் இருந்தால் மட்டும் போதாது, நல்ல குணம் இருக்கணும். இதுபோல் இன்னொரு கதையும் பார்க்கலாம். 6 மாத கை குழந்தையோட ஒரு பணக்கார தம்பதி சுற்றுலாவுக்கு வராங்க. அவங்க ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாங்க. அங்கே உள்ள ஹோட்டல் மேலாளர்கிட்ட குழந்தைக்கு ஒரு கப் பால் வேணும் அப்படின்னு அந்த பெண் கேட்குறாங்க. அதற்கு அந்த மேலாளர், பாலுக்கு நீங்கள் தனியாக பணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மாவும் பணம் கொடுத்து பாலை வாங்கி குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க நல்லா ஊரை சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலுக்கு திரும்புகிற வழியில் குழந்தை ரொம்ப பசியில் அழுது. அப்போது ரோட்டு கரையில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போகிறாங்க. ஒரு கப்பில் பால் வாங்கி குழந்தைக்கு கொடுக்குறாங்க. டீ கடைக்காரர்கிட்ட, அண்ணா பால் எவ்வளோண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த டீ கடைக்காரர், குழந்தைகளுக்கு கொடுக்கும் பாலுக்கு நாங்கள் காசு வாங்குவதில்லை என்று சிரித்த முகத்தோடு பதில் சொன்னார். பணம் உள்ளவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் அல்ல, அதை கொடுக்க நினைப்பவனே உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் நிறைய நல்ல மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம் கண்களுக்கு என்னவோ அவங்க தென்படலை. அப்படின்னாலும் பரவாயில்ல, நாமும் அவங்களில் ஒருவராக இருக்க முயற்சி பண்ணலாம்ல. தொடக்கம் நாமாக இருப்போமே. முகநூலில் படித்த அருமையான பதிவு இது. பிடித்திருந்தால் நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம். நன்றி.